அன்புநேயர்களே, வளைகுடா பதற்றம் இன்னும் அதே நிலையில் அதிகரித்தபடியே இருக்கின்றது. யுத்தத்திற்கான சகல வெளிப்பாடுகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சேட்டலைட் படம் ஒன்று இஸ்ரேலை அதிர்ச்சி கொள்ள வைத்திருக்கின்றது. தெஹ்ரான் அருகே ஈரானுக்குள் S-300 மீள், அதாவது இது ஒரு செயற்கை படங்கள் மூலம் வெளிப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவின் S-300 என்ற ஒரு மிகப்பெரிய ஏவுகணை ஒன்று இவங்களை ஏவுகணை மூலம் காட்டப்பட்டிருக்கின்றது. இது இஸ்ரேலை முற்றுமுழுதாக பதம் பார்க்கக்கூடிய ஒரு ஏவுகணை, மிகப்பெரிய ரஷ்யாவின் தயாரிப்பு என்று சொல்லப்படுகின்றது. அது எப்போது எப்படி வந்தது என்று வெளிக்காட்டப்படவில்லை. தற்பொழுது தெஹ்ரான் அருகே அது குவிக்கப்பட்டதாகவே அந்த படம் வருகின்றது. படத்தை பாருங்கள். தெஹ்ரான் அருகே ஈரானுக்குள் S-300 மீள் வருகையை செயற்கோள் படங்கள் வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேலின் இந்த 2024 தாக்குதல் கூட்டு ஆய்வுக்கு உள்ளாகும் போது இரண்டு பக்க சக்தியும் சமநிலையாக மாறுகிறது. இப்ப இந்த பிளான் லேப்ஸ் மற்றும் ஏர்பஸ் ஆகியவற்றின் புதிய வணிக சேர்க்கை படங்கள் வெளிக்காட்டுவது என்னவென்றால், தெஹ்ரான் அருகே இந்த ரஷ்யாவிலே தயாரிக்கப்பட்ட S-300 ஏவுகணைகள் மீண்டும் காட்டுகின்றன. இதைத்தான் இஸ்ரேல் சரியாக அச்சம் கொள்ளுது. இது இஸ்ரேலிய மொத்த அழிவு கூற்றுக்களை சவால் செய்கிறது என்றும், இந்த மத்திய கிழக்கு தாக்குதல்ல மிகப்பெரிய ஒரு கணிப்பீட்டுக்குள்ள இவன் வரப்போறான். யாரு? இந்த S-300. தெஹ்ரான் அருகே ஈரானுக்குள் S-300 மீண்டும் வருவதை செயற்கை படங்கள் காட்டுவதானது இஸ்ரேலின் 2024 தாக்குதல் உரிமை கோரிக்கைகளுக்கு பொருளுக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் தான் 2 தாக்குதல் சக்தி நிலை மாறும் என்று சொல்லப்படுகின்றது. பிளான் லேப்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களின் புதிய வணிக செயற்கைக்கோள் படங்கள் தெஹ்ரான் அருகே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட, அதாவது ரஷ்யா தயாரிப்பு S-300 ஏவுகணைகள் மீண்டும் தோன்றுவதை காட்டுவதானது இது இஸ்ரேலிய முழு அழிவு கூற்றுக்கான ஒரு சவால் விடயமாகவும் மத்திய கிழக்கு தாக்குதலின் கணிப்பீடுகளை கணிக்க முடியாத அளவுக்கு இந்த S-300 ராஜ்யம் இருக்க போகுது என்று சொல்றாங்க. யார் சொல்றாங்க? இஸ்ரேல் தான் சொல்றாங்க. பாதுகாப்பு ஆசியா என்ற ஒரு தரப்பு செய்த இந்த சொல்றாங்க, தெஹ்ரான் அருகே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-300 ஏவுகணைகள் மீண்டும் தோன்றுவதானது அதன் 2024 விமான பிரச்சாரம் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திறன்களை கணிசமாக குறைத்து பிராந்தியத்தில் செயல்பாட்டு சுதந்திரத்தை உறுதி செய்தது என்று சொல்றாங்க. அதனால் இஸ்ரேலிய கூற்றுக்கள் நேரடியாக ஒரு சேலஞ்சுக்கு வருகிறான். அக்டோபர் தாக்குதலுக்கு பிற்பாடு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ கூட அறிவித்திருந்தார். அது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கலாம். பிளான் லேப்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட வணிக செயற்கைக்கோள் படங்கள், நிறுவப்பட்ட வான் பாதுகாப்பு தளங்கள், நிறுவப்பட்ட P-85 தொடருடன் ஒத்துப்போகும் ஏவுகணை அலகுகளை வெளிப்படுத்துகின்றது. இது முழுமையான நடுநிலைப்படுத்தலின் முந்தைய கூற்றுக்கள் இருந்த போதிலும் ஈரானின் நீண்ட தூர மேற்பரப்பு வான் ஏவுகணை கட்டமைப்பின் கூறுகள் தலைநகரை சுற்றியுள்ள பாதுகாக்கப்பட்ட தாழ்வாரங்களுக்குள் உள்ளன என்பதை தெளிவாக காட்டுவதாக சொல்லுகிறார்கள். லான்ச்சர் வாகனங்களின் வெளிப்படையான இருப்பு பொருள் மறுசீரமைப்பை குறிக்கும் அதே வேளையில் 30NX E1 மற்றும் 64N6E போன்ற தொடர்புடைய தீ கட்டுப்பாட்டு ரேடார்கள் இல்லாதது முழு செயல்பாட்டு தயார்நிலை குறித்த பகுப்பாய்வு நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்தும். நெட்வொர்க் பகுதி அளவு மீட்டெடுக்கப்பட்டதா என்று வேறு எங்காவது சென்சார் செய்யப்பட்டதா அல்லது அளிக்கப்பட்ட தற்செயல் பயன்முறையில் உள்ளாக்கப்பட்டதா என்பது குறித்து கேள்விகளை இது எழுப்புகின்றது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி முன்பு 2024 தாக்குதல்களை குறைந்தபட்சம் என்று நிராகரித்திருந்தார். சேதத்தை மூலோபாய ரீதியாக முக்கியமற்றதாக கருதினார். மேலும் புதிய படங்கள் துல்லியமான இலக்கு இருந்த போதிலும் அதன் வான் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு மீள்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது என்ற தெஹ்ரானின் நீண்டகால கதைக்கு இடையை கொடுக்கிறது என்றும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஈரானின் வான் பாதுகாப்பு தளத்தின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் ஃபர்சாத் இஸ்மாயிலி, எங்கள் பாதுகாப்புகள் அப்படியே இருப்பது மட்டுமல்லாமல் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து பிரமித்து வருகின்றன என்றும்
அந்த கதையை வெளிப்படுத்தினார். இந்த அறிவிப்பு இப்போது S-300 கூறுகள் மற்றும் உள்நாட்டு அமைப்புகளை கலக்கும் காணக்கூடிய கலப்பின பயன்பாடுகளுடன் ஒத்துப்போகிறது. ஏப்ரல் தாக்குதல்களை தொடர்ந்து வந்த செயற்கை படங்கள் இஸ்பஹானில் உள்ள S-300 PMU-2 ரேடார் நிறுவலுக்கு உறுதிப்படுத்த சேதத்தை வெளிப்படுத்தின. ஈடுபாடு மற்றும் கையப்படுத்தல் ரேடார் சொத்துக்களின் துல்லியமான இலக்குகளுடன் ஒத்திருக்கும் எரிப்பு அடையாளங்கள் மற்றும் கட்டமைப்பு சீர்குலைவுகள் இருந்தன. தெஹ்ரான், பார்சின் மற்றும் ஜாரூட் அருகே உள்ள தளங்களை குறிவைத்து அக்டோபர் நடவடிக்கைகளின் போது 3 S-300 பேட்டரிகள் வரை செயல்பட முடியாததாக மாற்றப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தாத அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய தலைமை அந்த கட்டமைப்பை பகிரங்கமாக நிராகரித்திருந்தது. அயதுல்லா கமெனி தாக்குதல்களை குறைந்தபட்சம் என்று தெரிவித்திருந்தார். இதன் மூலம் மூலோபாய பின்னடைவை விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக திறனில் மீறல் மற்றும் தொடர்ச்சி இரண்டையும் குறைக்கிறது. மே 2025 ராணுவ தினத்தின் போது ராணுவ அணிவகுப்புகள் S-300 ஏவுகணைகளை முக்கியமாக காட்டியது. இது நீக்குதல் மற்றும் தற்காப்பு தயார் நிலையில் உள்நாட்டு நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான வெளிப்புற கூற்றுக்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்ட ஒரு காணக்கூடிய செய்தி உத்தி என்றும் சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட மொத்த அழிவு என்ற கூற்றுக்குள்ளும் செயற்கைக்கோள் மூலம் கண்டறியப்பட்ட மறு பயன்பாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடு ரேடார் நடுநிலைப்படுத்தல் நிகழ்வுகள் மற்றும் அமைப்பு அளவிலான அழிவுக்கு இடையில் வேறுபடுத்துவதற்கான பகுப்பாய்வு அவசியத்தை காட்டுகிறது. இந்த சூழலில் 2026 படங்கள் ஆவணப்படுத்தப்பட்ட வேலை நிறுத்த சேதத்தை செல்லதாக்கவில்லை என்றும், ஆனால் ஈரான் அதன் நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை கவரேஜின் குறைந்தபட்சம் பகுதிகளை மறுசீரமைக்க போதுமான கூறுகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அல்லது மீட்டெடுத்துள்ளது என்று சொல்கின்றார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த 300 தாக்குதல் என்பது மிக பெரிய ஒரு தாக்குதலாகத்தான் இது அமையப்போ. ஏனெனில் ரஷ்யாவின் ஏவுகணையிலே மிகவும் பலம் பொருந்திய ஏவுகணை என்றும் ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்ரேலை நோக்கி அனுப்புகின்ற போது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, உதைத்து ஏர்பஸ்ல இருந்து நிறைய வெளியாகி கொண்டிருக்கிறார்கள், வெளியாகி விட்டார்கள், இன்னும் வெளியாகி கொண்டு. ஆக இந்த ரஷ்யாவின் 300 ஏவுகணை வளைகுடா முழுவதும் பதம் பார்க்கும் விதமாகவே ராணுவ ஆய்வுகளால் சொல்லப்படுகின்றது. ஆக மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் இது சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம் இதுக்கு பின்னால் நாம் ஏகப்பட்ட செய்திகள் வெளிவருவதால் நாம் முடிந்த அளவுக்கு செய்திகளை குறைத்து வருகின்றோம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு மிக முக்கியமான ஈரானிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.